சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, மிக அத்தியாவசியமாக இன்றைக்கு மாறிவிட்ட இந்த நரை என்பது இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். 40 வயசுக்கு மேல போனா இந்த முடி வெளுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்? அந்த முடியை கலர் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த மெலனின் அந்த மெலனோசைட்ஸ் அந்த மெலனினை உற்பத்தி செய்வதில்லை. அந்த விளைவு என்ன? முடியினுடைய ஒரிஜினல் கலர் வெள்ளை, அதை இயற்கை பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தினம் அந்த முடிக்காலின் வேரில் இருக்கிற மெலனோசைட்ஸ் மெலனின் என்ற ஒரு சத்தை உற்பத்தி பண்ணி இந்த முடியை கருப்பா மாத்திக்கிட்டே இருக்கு. அது வயதாக அது என்ன பண்ணுது? வயதாகி இவன் போறதுக்கு முன்னாடி அது போயிடுது, ரிட்டையர் ஆயிடுது சீக்கிரம். இப்ப நரை வருகிறது. நரை வந்தால் முதுமையினுடைய தோற்றம் வந்து விடுகிறது. நாம் அந்த முதுமையினுடைய தோற்றம் இல்லாமல் தடுப்பதற்கு என்ன செய்வதுன்னா, இன்னைக்கு ஏராளமான நிறமேற்றிகள், டைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஹேர் டை, நிறமேற்றிகள், முடிய கருப்பு நிறமாக்குற ஏராளமான கெமிக்கல்ஸ் வந்து விட்டன. எந்த கெமிக்கலாக இருந்தாலும் அந்த கெமிக்கலுக்கு ஒரு கெடுதியை ஏற்படுத்துகிற சக்தி உண்டு. அதை முதல்ல ஒத்துக்கொள்ளணும். அதனால்தான் இயற்கையோடு ஏந்த ஒரு வாழ்க்கைக்கு நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ அமோனியா இருக்கிறது, அது புற்றுநோய் வரும், அதனால அமோனியாவை பயன்படுத்தக்கூடாது என்று பேன் பண்ணார்கள். சரி, அமோனியா இல்லை, அந்த விளம்பரத்தில் இருக்கும் கண்டைன்ஸ் நோ அமோனியா. அமோனியா இல்லை, ஆனா அதுல சேர்த்திருக்கிற வேதியியல் பொருள் அது ரியாக்ஷன் செய்கிற போது அது அமோனியாவை உற்பத்தி செய்யுது. அப்போ அதனோட அமோனியா இல்லை என்பது உண்மை, ஆனா அமோனியா வருகிறது. இன்னொரு நிறமேற்றுவதற்கு ஃபினைல் அலலின் டையமைன் என்று ஒரு வேதியியல் பொருள் இருக்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுகிறார்கள், நான் இயற்கை மூலிகை பொடியை தயாரித்து தருகிறேன் என்று சொல்லி இந்த ஃபினைல் அலலின் டையமைனை அந்த மூலிகை பொடியோடு சேர்த்து விட்டு, இதெல்லாம் ரொம்ப துரோகம், தப்பு, அப்படிலாம் செய்யவே கூடாது. அது மிக கொடுமை, மிகப்பெரிய பாவம். அதான் சொல்லுவேன் நான். அது முழுக்க முழுக்க வியாபாரம், வணிக சூது. நான் போட்டு தருகிறேன், வாங்க, நான் நிறத்தை மாற்றி தருகிறேன், இது இயற்கையான மூலிகைனாலே ஆனது என்றெல்லாம் நிறைய பேர் செய்கிறார்கள். அவருடைய நம்பகத்தன்மையை நாம் பரிசோதித்து பார்த்து விட்டு அங்க போகணும். ஏன்னா தலையிலே தடவிய உடனே அந்த நிறம் மாறுகிறது என்றால் அதில் நிச்சயமாக நிறத்தை மாற்றுகிற வேதியியல் பொருள் இருக்கிறது, அது அளவாக கலக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன? ஹெர்பல் டை என்று பெயர் போடலாம். ஹெர்பல் தான், ஆனா அதுல சேர்த்து இருக்கிற வேதியியல் ரகசியம் அங்க சொல்லப்படவில்லை. ஹெர்பல் டை. அப்ப அதனுடைய கெடுதி இதெல்லாம் என்னன்னா சூது. இதுல அப்படி ஒரு எந்த வேதியியல் பொருளையும் சேர்க்காமல் நீங்க ஒரு டையை தயாரிச்சு உங்க தலைக்கு பயன்படுத்திக்கலாம். அதை நான் சொல்றேன், கேளுங்களேன். தலைக்கு, தாடிக்கு, எங்க வேணாலும் போடலாம். இயற்கையாக நிறமேற்றுகிற மூலிகை தொகுப்பு. அதை 2 பெயர்ல வைத்திருக்க. ஒன்று பிளாக் மீ ஏ அண்ட் பிளாக் மீ பி, 2 தனித்தனி கலவைகள். இப்ப நாம சில வேதியியல் பொருட்களை வண்ணம் ஏற்றுவதற்காக போய் வாங்கினோம்னா சில கிரீம்ஸ் 2 டியூப்ல கொடுப்பாங்க. இந்த 2ல இதுல பாதி அதுல பாதி சேர்த்து குழப்பம் இல்லையா? அது போல எங்கேயும் 2 நிறமேற்றிகள் இருக்கின்றன. அதனுடைய ரகசியம் என்ன? இந்த வெள்ளை நிறத்துல ப்ளூ கலர் போய் படியாது. அப்ப வெள்ளை கலரை பிரவுனா மாத்தி பிரவுன்ல ப்ளூவை சேர்த்தா ப்ளூ பிளாக்கா மாறிடும். இதுதான் சீக்கிரட். இதற்காக பல மூலிகைகளை எடுத்து ஆய்வு செய்து பிளாக் மீ ஏ, பிளாக் மீ பி என்று 2 பாகங்களை தயாரிக்கிற முறையை கண்டுபிடித்தேன். இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இதை குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்று பிளாக் மீ ஏ, அதுல என்ன இருக்கிறது? ஆவாரம் பூ, பூவரசு பூ, ஆவாரம் பூ, பூவரசு பூ 10 விழுக்காடு, தாண்டிக்காய் தோல் ஒரு 20 விழுக்காடு, 60 விழுக்காடு அல்லது கொஞ்சம் கூடுதலாக
மருதாணி இலை சூரணம். இந்த 4 சூரணத்தை ஒன்றாக சேர்த்தால் அது முடியை பிரவுனாக மாற்றி முடியில் ப்ளூ நிறத்தை ஒட்ட வைத்து அதை கருப்பாக மாற்ற உதவுகிறது. 4 மூலிகை எங்கேயும் கிடைக்குது, வாங்கி கொள்ளலாம். ஒன்று ஆவாரம் பூ, இன்னொன்று தெஸ்பீசியா பூவரசம் பூ, இன்னொன்று தாண்டிக்காய் தோல், இன்னொன்று மருதாணியினுடைய இலை. இவைகளை சேர்த்து அரைத்து எடுத்த சூரணம் பிளாக் மீ ஏ. ஒரு பேர் வைக்கணும் இல்லையா அதுக்கு? அது அடுத்தது பிளாக் மீ பி. பேரே பிளாக் மீ. பிளாக் மீல பி செகண்ட் பார்ட். அதில் என்ன இருக்கின்றன? ஒன்று கடுக்காய் பிஞ்சினுடைய சூரணம், கருவேப்பிலையினுடைய சூரணம், கருவேலம் பிஞ்சினுடைய சூரணம், அதனோடு அவிரி இலை சூரணம். ஒரு 10 விழுக்காடு முதல்ல சொன்ன 3ஐயும் கருவேப்பிலை, கருவேலம் பிஞ்சு, கடுக்காய் பிஞ்சு 10 விழுக்காடு சேர்த்துக்கோங்க. 70 விழுக்காடு அவிரி இலையினுடைய சூரணத்தை சேருங்க. இது பிளாக் மீ பி வந்துடுது. ஆனா என்ன, இதை நீங்க மிக்சியில போட்டு அரைச்சோ அல்லது அரவை கருவியில கொண்டு போய் போட்டு அரைச்சோ கொண்டு வந்தால் அது முழு பலனை தருகிற ஃபைன் பவுடராக வருவது இல்லை. என்ன பண்ணணும், இந்த மைக்ரோ பல்வரைசர்ல போட்டு அதை அரைக்கணும். நாம பண்றோம்னா மைக்ரோ பல்வரைசர்ல தான் அதை அரைப்போம். அது ஒண்ணுதான் இங்க பிரச்சனை. இவளை பச்சையாக சேகரித்து 4 எட்டையும் பச்சையா சேகரித்து கொண்டு வந்து செய்யலாம். செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம், செய்வது சிரமம் கொஞ்சம். ஆனால் செய்யலாம், முடியாதுன்னு இல்லை. இப்போ மைக்ரோ பல்வரைசர்ல போட்டு அரைச்சி எடுத்து சூரணமாக பிளாக் மீ ஏ அண்ட் பிளாக் மீ பின்னு எழுதி லேபிள் ஒட்டிடுங்க. இதை என்ன பண்ணணும், காலையில பொதுவாக இதை சைனஸ் உள்ளவர்கள் தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். காரணம், இது தலையிலே ஒவ்வொன்றும் 45 நிமிடம் இருக்க வேண்டும். எப்படி அப்ளை பண்ணுவது ரொம்ப முக்கியம். உடனே என்ன பண்றாங்க, நம்ம மக்கள் ஒரு செய்தியை சொன்னோம்னா அந்த பொருளுக்கு உடனே வெப்சைட்ல போய் பார்த்து ஆர்டர் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்துறது. முதல்ல என்ன பண்ணணும், மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும். இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கு. ஒரு முறை கலந்து ஆலோசித்து பெற்று பயன்படுத்தினா அது உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்சிடும். முதல்ல ட்ரிம்ஃபிட்டை பத்தி பேசினேன். ட்ரிம்ஃபிட் உடல் இழைப்பதற்கான மருந்தல்ல, உடல் இழைக்க விரும்புவர்களுக்கு உதவுகிற பொருள் என்று சொன்னேன். எப்படி கையாளுவது என்பதெல்லாம் சொன்னேன். பலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்பது, ஐயா எனக்கு பிபி இருக்குது சாப்பிடலாமா, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது சாப்பிடலாமா, எனக்கு பைல்ஸ் இருக்குது சாப்பிடலாமா, இந்த கேள்விகளை எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருந்தா முதல்ல அப்பவே மருத்துவர் சொல்லியிருப்பார் இல்லை. இதெல்லாம் வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ண போறோம்னா என்ன பண்ணணும், முதல்ல அந்த பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு கேட்டுக்கிட்டு ஏறணும். பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு இது எங்க போகுதுன்னு சொன்னா கண்டக்டர் கண்டுபிடி திட்டுவான். அதைத்தான் நம்ம மக்கள் அவசரம் பல ஆயிரம் போட்டு மருந்து வாங்குவார்கள், ஒரு கன்சல்டேஷன் அதை பண்ணுவதற்கு தயங்குவார்கள். இது என்னன்னு எனக்கு புரியல. கலந்து எதையுமே செய்யணும், ஆலோசிச்சு முதல்ல தெரிந்து கொண்டு பண்ணணும். இப்ப நான் விவரமாக சொல்றேன். சில சொல்றது அவர் தான் எல்லாம் சொல்லிட்டாரு என்று சொல்லுபவர்களும் உண்டு. எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு, இனிமேல் என்னத்துக்கு அவரை கன்சல்ட் பண்ணணும். அப்ப இந்த சந்தேகம் எல்லாம் வருது இல்ல. இப்ப இதை என்ன பண்ண வேண்டும், எப்படி பயன்படுத்துவது. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அந்த பிளாக் மீ ஏ சூரணத்தை எடுத்து, மைக்ரோ பல்வரைசர் சூரணத்தை எடுத்து ஒரு கப்பில் போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து அதை நன்றாக குழப்பிக் கொள்ளுங்கள். கையில் கிளவுஸ் போட்டுக்கலாம், அல்லது ஒரு ஸ்பூன்ல ஒரு பிரஷை வச்சு கலக்கலாம். கையில் கிளவுஸ் போட்டுக்கிட்டு பண்றது ரொம்ப நல்லது. கிளவுஸ் போட்டுக்கிட்டு அப்படியே எடுத்து எங்கெல்லாம் அடியில பொதுவாக முடி அடியில வெளுத்து இருக்கும், அந்த வெளுத்திருக்கிற பகுதியை தலைமுடியை பிரித்து பிரித்து தலைமுடி முழுதும் அந்த கொஞ்சம் திக்கான பசை போல ஆக்கி இருக்கிற பிளாக் மீ ஏ களிம்பை கலவையை தலையில ஃபுல்லா தடவிடுங்க, முடி பூரா.
தடவிட்டு இதுக்கு ஒரு 15 நிமிஷம் பிடிக்கும். தடவிட்டு ஹேர் ட்ரையரை பயன்படுத்தி ட்ரை பண்ணிடுங்க. அப்போது குளிர்ச்சி வராது. இது குளிர்ச்சி தன்மை உடையது. அப்படி தலையில் ஹேர் ட்ரையரை பயன்படுத்தி ட்ரை பண்ணிட்டு ஒரு 45 நிமிஷம் 1 hour கூட விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா ட்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் தலையை நல்லா அலசிட்டு, வெந்நீரில் அலசிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முடிகள் எல்லாம் ப்ரௌன் கலராக இருக்கும். எங்கெங்கே வெள்ளை இருந்து வெள்ளையெல்லாம் ப்ரௌனாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், பிளாக் மீ பீயை கரைத்து அதே மாதிரி இட்லி மாவு பதத்தில், தோசை மாவு பதத்தில் தண்ணியாக இருக்கக்கூடாது, இட்லி மாவு பதத்தில் அரைச்சி கலக்கி அதையும் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அதை மேலே அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே ட்ரை பண்ணிடுங்க, ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணி. இப்போ என்ன ஆகுது, இந்த ப்ரௌனில் போய் அந்த அவரியிலே இருக்கிற அதனோடு இருக்கிற மூலிகைகள், கடுக்காய் தோலில், கடுக்காய் பிஞ்சிலே இருக்கிற, கருவேலம் பிஞ்சிலே இருக்கிற அந்த சாற்று, அந்த கருமை நிறைவேற்றுகிற சத்துக்கள் எல்லாம் அந்த ப்ளூ அந்த ப்ரௌன் கலர்ல போய் படிஞ்சு ப்ளூயிஷ் ஆகி அது பிளாக்கா மாறிடும். ஆச்சரியமா இருக்கும். ப்ரௌன் ஆகி அந்த ப்ரௌன்ல ப்ளூ ஏறி அது பிளாக். சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம விட்டுட்டோமே. நேச்சுரல் பிளாக்கனிங் ஆஃப் ஹேர். என்ன இயற்கையான பிளாக் கலர், பளிச்சுன்னு கணக்கார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லி, என்னுடைய தலைமுடியில் நான் பயன்படுத்தி இருப்பது பிளாக் மீ ஏ அண்ட் பிளாக் மீ பி. முடி கொட்டிடுமா? எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? 12 இருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை, மாசத்துல 2 முறை போட்டா போறோம். நன்றாக இந்த வண்ணம் ஏற்றிவிடும். தலைக்கு சீக்கா போட வேண்டியதில்லை, தலைக்கு டை போட வேண்டிய, தலைக்கு ஷாம்பு போட வேண்டிய, தலை குளிச்சாலே அது சுத்தமாக அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் அகன்று போய்விடும். இப்படி பயன்படுத்தி நரைமுடியிலே இருந்து தப்பித்து இளமை தோற்றத்தோடு பொலிவோடு இருப்பதற்கு இதை தயாரிக்க சொல்லி இருக்கிறேன். தயாரித்து பயன்படுத்துங்கள். தயாரிக்க முடியவில்லை என்று சொல்பவர்கள் இருந்தால் அன்பு ஃபார்மாவில் தயாரித்து கொடுக்கிறார்கள். நீங்கள் ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்வதற்கு முன் ஒரு முறை கலந்து ஆலோசித்து பெற்றுக்கொண்டால் நல்லது. அல்லது அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை முழுக்க ஃபாலோ பண்ணணும். அதை விட முக்கியம் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். ஒன்றும் இல்லை, வெறும் 150 ரூபா. அதில் எல்லா ரகசியங்களையும் சொல்லியிருக்கிறேன், பல மருந்துகளை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா எல்லா உரமும் வந்துடும். தமிழ்க்கு ஒரு நல்லுலகம். இந்த நரையே இல்லாமல் எந்த வயது வரையும் கருமையான முடியோடு ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.